ஹாய் கைஸ், ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன். உங்கள் நேரத்தில் கொஞ்சம் நேரம் நமக்காக டைம் பார்த்துருப்பீங்க. விடிய காலையில் 4:30 மணி. இவ்வளோ காலங்காலத்தில் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஷூட் இருக்குது. விடிய காலையில் தெருவெல்லாம் ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி இருட்டாக கிடக்கு. என் வண்டி எங்கே தெரியல. எப்படியோ தடவைகளையும் வண்டி எடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம கைஸ் வந்துருவாங்க. நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு நின்னா மட்டும் போதும். அவ்வளோதான் காரில் ஏறியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோலம் பீச்சுக்கு போகிறோம். எப்பயும் போகிற வழியில் குடியை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி 2 கார் என்ன ஆறு நடிச்சிட்டே இருக்காங்க. தடைகள்லாம் தாண்டி ஒரு வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு. காலங்காலத்தில் பீச்சில் நிம்மதியாக போய் சன்ரைஸ் பார்க்குறவங்களுக்கு மத்தியில் அதிகமாக சன்ரைஸ் பார்த்து போர் அடிச்சு போனவங்க தான் நாங்கள். என்ன ஒர்க் அப்படின்றது அப்புறமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லொகேஷனில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒர்க்கை முடிச்சிட்டோம். என்னடா திரும்ப பீச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த பீச்சில் தான் கிராஸ் இருக்கு. அந்த கிராஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது என்ன மாதிரி ஒர்க் பண்ற நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான், அங்க ஒர்க் முடிஞ்சு அடுத்த லொகேஷன் போயிட்டு இருக்கேன். போற வழியில டக்குன்னு டிஃபன் சாப்பிட்டு டப்புன்னு கிளம்பிட்டோம். மூணாவது லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகரம் பேலஸ். இங்கே தான் வந்திருக்கோம். இந்த லொகேஷன் யாருக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எப்பயுமே ஒர்க் அப்படின்றத பிடிச்சி பார்த்தா மனசு நிம்மதியாக இருக்கும். கிளைண்ட் ரெடியாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைமில் பசங்க காரில் கொஞ்சம் உரகத்தில் இருந்தாங்க. நான் அப்படியே வெளியே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வெளியே வெயில் பொழந்து கட்டுது. இந்த சன்ஸ்கிரீன் இன்சின்லாம் நம்ம போட்டது இல்லை. திடீர்னு பார்த்தா மூஞ்சில் ஏரியா ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே உள்ளே அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். பேலஸ்க்கு பின்னாடி பார்த்தா பச்சை பசேல்னு உள்ள பார்த்தா சந்திரமுகி கோட்டை மாதிரி பயங்கரமாக இருக்குது. அப்புறம் என்ன கிளைண்ட் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே அங்கே வந்து பேக்கப் பண்ண வேண்டியது. ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அகரம் பேலஸ் டாடா பை சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ். ஒரு வழியா 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுவாங்க டிவியை மாட்டேன். இன்னைக்கு கால் வந்திருந்தாங்க. டிவியை மாட்டி முடிச்சதுக்கப்புறம் நானும் என் நண்பனும் படத்துக்கு போகலாம் முடிவு பண்ணி தேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு படத்துக்கு போயிட்டோம். தேட்டரில் சரியான கூட்டம். என்னடா இதுன்னு பார்த்தா படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு போல. படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணது 2 பேர் தான். நான் போனது 5 பேர். படமும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. டைமுக்கு முடிக்க வேண்டிய படத்தை டைமுக்கு முடிக்காம இருக்க ஒரே பெருமை கமலா தேட்டருக்கு மட்டும் தான் சேரும். அப்படி இந்த வாட்டி அவங்க என்ன சம்பவம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா மேம் கூட்டு வந்து பாட்டாங்க. அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ண ஒரே கண்டன அவங்க 3/4 மணி நேரம் பேசிட்டு போயிட்டாங்க. படத்தோட டேரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தாங்க. அப்படி என்ன படத்துக்குடா போனேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் தான் போனேன். மமிதா பைஜுக்காகவே படத்தை பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. இந்த படத்தோட இன்றைய நாளும் முடிது. இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.